ஒரு கிராமத்துல, அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்துல அங்க ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு மகள் இருந்தா. அந்த பிள்ளைக்கு 16 வயசு, நல்ல அன்பாய் வளர்க்கப்பட்ட பிள்ளை. 16 வயசுல அவளுக்கு இன்னொருவனுடைய தொடர்பு கிடைக்கிறது. அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப சொல்லி பாக்குறாங்க, வேண்டாமா, இது நல்லது இல்லம்மா, இவன் படிக்கிற வயசு இல்ல இல்ல இல்ல, எனக்கு இந்த அன்புதான் வேணும்னு சொல்லி பெற்றோருடைய உறவை துண்டித்து விட்டு போயிட்டான். அவன் ரொம்ப மோசமானவன். அவளை இந்த பிள்ளைய ரொம்ப தப்பா யூஸ் பண்ணி கடைசியில என்னாச்சு அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு சரீரத்துல பலவிதமான வியாதிகள் வர ஆரம்பித்து, இந்த பிள்ளைய வச்சு இன்னும் எந்த யூஸுமே இல்லைன்னு தெரிஞ்சது அந்த பிள்ளைய விட்டுட்டு போயிட்டான். ரொம்ப வசதியுள்ள குடும்பத்தில் உள்ள பிள்ளை. கடைசியில ரொம்ப நாள் அந்த பிள்ளை தெருவுல சில வராண்டால இப்படிதான் படுத்து காலத்தை ஓட்டிட்டு இருந்தா. பசி வர தாங்க முடியல. அவன் நினைச்சா, நான் ஒரு லெட்டர் எழுத போறேன், அந்த லெட்டரை எங்க அப்பாவுக்கு அனுப்ப போறேன். அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்தானா, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், நாங்க வந்தா நீங்க என்ன அக்செப்ட் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சான்ஸ் நான் கேட்கிறேன். இந்த லெட்டர்ல ஒரு டேட்டு போட்டு, நான் இந்த டேட்ல அங்க வருவேன், நான் வர்றது நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல, அதாவது அந்த தெரு முனையில ஒரு மரம் இருக்கு, ஒரு வெள்ளை கொடியோ அல்லது ஒரு வெள்ளை துணியோ நீங்க கட்டி வச்சுட்டீங்கன்னா நீங்க என்ன அக்செப்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். நான் அந்த பஸ்ல இருந்து இறங்கி வருவேன். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன அக்செப்ட் பண்ணல, நான் அந்த பஸ்ல இருந்து இறங்கவே மாட்டேன், நான் அப்படியே போயிருவேன்பா அப்படி சொல்லிட்டு லெட்டர் எழுதுறான். அதே போல இவ வாரா. இவளுக்கு தெரியல வெள்ளை துணி கட்டி இருக்குமா, கட்டி இருக்காதான்னு. நேரம் வரும்போது அந்த ஊர் திருவிழா மாதிரி இருக்கு. நேர பாக்குற, இவளுடைய ஏம் திருவிழா இல்ல, இவ பார்வை ஃபுல்லா எங்க இருக்கு வரும் தெரியுமா, அந்த மரம் கிட்ட பஸ் வருது. அந்த மரத்து பக்கத்துல வரும்போது பார்த்தா நிறைய வெள்ளை துணி, ஒவ்வொரு கிளையிலும் வெள்ளை துணி, ஒவ்வொன்றிலையும் கட்டி கட்டி கட்டி. இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம இறங்கிட்டா. இறங்குனதும் அங்க கொண்டாட்டம் நடக்குது. ஊரே கூப்பிட்டு விருந்து வைக்கிறார் அப்பா. ஓடி போய் இவளை கட்டி பிடிக்கிறாரு. இவ கேக்குற அந்த இடத்துல இருந்த, அப்பா நான் உங்கள்கிட்ட ஒரு துணி தானே கட்ட சொன்னேன், நீங்க ஏன்பா ஃபுல்லா கட்டினீங்கன்னு கேட்கும் போது அந்த அப்பா சொன்ன வார்த்தை, நான் ஒரு துணி கட்டி ஒருவேளை நீ பார்க்காம போயிட்டேன்னா அதனாலதான் என்கிட்ட இருக்கிற மொத்த வெள்ளை துணியையும் நான் இதுல கட்டி வச்சுட்டேன், எனக்கு நீ வேணும், உன்னை நான் மிஸ் பண்ண விரும்பல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பல பக்கம் திரும்பினோம், எல்லா பக்கத்திலும் அவர் நின்னதுனாலதான் ஏதோ ஒரு பக்கத்துல நம்ம அவரை பார்த்து நம்ம எல்லாம் சரியான திசையை நோக்கி பயணித்து இங்க வந்தவங்க நினைக்கிறீங்க. எல்லா பக்கத்திலயும் வந்து நின்னுட்டார். எல்லா பக்கத்திலையும் ஆண்டவரே, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் ஏன் ஆண்டவரே அங்கேனா, ஒருவேளை நீ பார்க்காம போயிட்டேனா. எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, என் தேவன் என்னை பிள்ளையாக்கினது எனக்கு பாராட்டின கிருபை என்றால் நான் சொல்லுவேன், என் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் எனக்கு செய்ய வேண்டியதை